தான் அதை செய்ய முடியும். கச்சத்தீவை திருப்பி எடு, கொடுத்ததுதான், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அவர்கள் பதில் மனு, இதுதான் ரெண்டு கட்சியும் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனு இதுதான். கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு தான் கோட்பாடு. சட்டசபையில் தீர்மானம். தமிழ் தேசியர்களின் அரசு மலர்கிற போது தன் மாநிலத்தின் தன் நிலத்தின் உரிமையை மீட்க, தன் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, தனியா விடு. பார் பிரிவினைவாதி, பார் தீவினவாதி பேசுவான். மறுபடியும் பதில், என் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் நாட்டோடு இணை என்று பேசுகிற நான் பிரிவினைவாதி. என் நிலத்தின் ஒரு நிலப்பரப்பை என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா என்ற கேள்வியை எழுப்ப இங்கே அவனுக்கும் துப்பு இல்லை. நானூத்தி 50 டிஎம்சிக்கு மேல காவிரியிலிருந்து கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் பெற்றுக் கொண்ட நிலம் நம்முடையது. அந்த தண்ணீர் அதற்கு மேலே நதிநீர் உரிமை வேண்டும் என்று வழக்கை போட்ட பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள், அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ், இந்த பிஜேபி, இந்த கட்சிகள் எல்லாம் உடன் பிறந்தார்களே, ஒரு இணை கட்சி, துணை கட்சி. பெருந்தலைவர் காமராஜர், ஐயா பக்தவச்சலம் இவர்களோடு காங்கிரஸ் ஆள்கிற உயரத்தில் இருந்து வீழ்ந்து விட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு, காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு, கூட்டணி வைத்துக் கொண்டு சில பல சீட்டுகளை பெறுகிற இடத்திற்கு துணை கட்சி, இணை கட்சிகளாக தள்ளப்பட்ட பிறகு, கர்நாடகாவில் அது ஆள்கிற உயரத்தில் இருக்கிறது, கேரளாவில் அது ஆள்கிற உயரத்தில் இருக்கிறது. அப்போது தமிழர்களின் உயிர் பிரச்சனை ஆகிற நதிநீர் பிரச்சனை, உயிராகாராம இருக்கிற நீர் பிரச்சனை, காவிரி என்ற போது அது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ கர்நாடகத்தின் பக்கம் நிற்கும். காரணம், அங்கு ஆள்கிற உயரத்தில் இருக்கிற காங்கிரஸ் அதை இழக்க தயாராக இல்லை. அங்கே ஆள்கிற உயரத்தில் இருக்க பாரதிய ஜனதா அதை இழக்க தயாராக இல்லை. முல்லை பெரியாற்று நதி உரிமை காங்கிரஸோ, இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டோ அல்லது பாரதிய ஜனதாவோ முல்லை பெரியாற்றில் தமிழர்களுக்கான நதிநீர் உரிமை என்று பேச தயாராக இல்லை. காரணம், அங்கே ஆளுகிற உயரத்திலே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்கிறது. ஒன்னு ஆளும் கட்சி, எதிர்கட்சி. அந்த நிலையை இழக்க தயார்.